Hi all, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Microsoft Azure AZ Candidate Certification பத்தி தான் பார்க்க போறோம். இந்த AZ Candidate Certification இது ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் நாலேஜ். ஸோ மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ற கிளவுட் நேம் தான் அஷூர். அந்த அஷூர்ல என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குரிய ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் நாலேஜ் சர்டிஃபிகேட் தான் இந்த AZ 900. ஸோ இதோட லெவலே பிகினர் லெவல் தான் சொல்றாங்க. இந்த சர்டிஃபிகேட் படிக்கிறதுக்கு நமக்கு எந்த ப்ரீ ரெக்விசைட்டும் தேவையில்லை. ஒரு பேசிக் ஐடி நாலேஜ் இருந்தாலே போதுங்கிறாங்க. பேசிக் ஐடி நாலேஜ்னா இந்த மாதிரி சர்வர்னா என்ன, ஸ்டோரேஜ்னா என்ன, அந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருந்தாலே போதும். இந்த சர்டிஃபிகேஷனை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஒரு 40 to 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 40 to 50 கொஸ்டின்ஸ் நம்ம 90 மினிட்ஸ்லேயே கிளியர் பண்ணுற மாதிரி டியூரேஷன் இருக்குது. அப்புறம் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $99. ஸோ இந்தியன் அமௌண்ட் படி ஒரு 4500 கிட்ட இந்த சர்டிஃபிகேஷன் காஸ்ட் நமக்கு வருது. அப்புறம் இதில் என்னென்ன மாடியூல்ஸ் கவர் ஆகுது இந்த சர்டிஃபிகேஷனில் மொத்தம் 6 மாடியூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மாடியூல் என்னதுன்னா கிளவுட் கான்செப்ட்ஸ். கிளவுட் கான்செப்ட்ஸ் நம்ம என்ன பார்ப்போம்னா கிளவுட்னா என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கிளவுட் இருக்கு, அப்புறம் எவ்வளோ டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் இருக்கு, அப்புறம் பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிளவுட்னு சொல்லிட்டு ஒரு 6 இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 20 to 25% வருது. ஸோ இது நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா அஷூர் கோர் சர்வீசஸ். அஷூர் கோர் சர்வீசஸ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகுனா கம்ப்யூட்டிங். ஸோ அஷூர்ல என்னென்ன கம்ப்யூட்டிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், இதெல்லாம் பார்க்குறது தான் செகண்ட் மாடியூல். அதான் அஷூர் கோர் சர்வீசஸ்ல கம்ப்யூட்டிங், நெட்வொர்க் இதெல்லாம் வர்றது தான் செகண்ட் மாடியூல். இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 15 to 20% இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் மாடியூல் என்னதுன்னா கோர் சொல்யூஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னு எடுக்கும்போது என்னென்ன அதில் இன்க்ளூட் ஆகும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்க்ளூட் ஆகும், அதுக்கப்புறம் ஐஓடி இன்க்ளூட் ஆகும், ஸோ அப்புறம் டெவாப்ஸ் கூட இன்க்ளூட் ஆகும். இந்த மாதிரி என்னென்ன மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் நமக்கு யூஸ் ஆகுமோ, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் ஆகுமோ அதெல்லாம் சொல்றது தான் மாடியூல் 3. அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 to 15% தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் மாடியூல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். ஸோ கிளவுட்ல எந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அவங்க தர போறாங்க, அதுக்கப்புறம் நெட்வொர்க் கண்டிப்பாக நம்ம நெட்வொர்க் மூலமாக தான் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அதெல்லாம் பத்தி பார்க்கறது தான் ஃபோர்த் மாடியூல். அடுத்து ஃபிஃப்த் மாடியூல் என்னதுன்னா கவர்னன்ஸ், பிரைவசி அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஃபீச்சர்ஸ். அதெல்லாம் பார்க்கறது ஃபிஃப்த் மாடியூல். அதோட வெயிட்டேஜும் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல் அண்ட் ஃபிஃப்த் மாடியூலோட வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி, 22 to 25%. அடுத்து லாஸ்ட் மாடியூல் என்னதுன்னா அஷூர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ஸ். இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓகே 10 to 15% தான். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ல மொத்தம் 6 மாடியூல்ஸ் இருக்கு. இந்த 6 மாடியூல்ஸ் மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், நம்ம ஈஸியாக இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம்.